வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் 2024 6 மணி நிலவரப்படி முன்னிலை பெற்ற கட்சிகள் என்னென்ன கட்சிகள் என்றது பார்ப்போம். தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை குவித்து வரும் ஆளுங்கட்சியாக திகழக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய அளவில் முன்னிலையை தொடர்ந்து சந்தித்து வருகிறது என்றே கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லக்கூடிய தொகுதிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தொடர்ந்து வந்து சந்தித்து வருகிறது என்று கூறலாம். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக என்று பல 4 முனையிலும் பல போட்டிகள் நிலவி வந்த நிலைமையில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை வந்து பதித்திருக்கிறது என்றே கூறப்படுகிறது. அதாவது தற்சமயம் வரைக்கும் நிலவரப்படி திமுக 40 இடங்கள், அதிமுக 0, பாஜக 0, பிற இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்ற ஒரு சூழலில் தான் வந்து பார்த்திங்கன்னா போய்கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் வந்து பார்க்க வேண்டும் என்றால் இந்திய அளவில் வந்து மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்பங்கள் நடைபெறும் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே எதிர்பார்க்காங்க. தற்பொழுது வரைக்கும் கள நிலவரங்கள் தீவிரமாகவே பார்க்கப்படுகிறது. இந்திய அளவில் வந்து மொத்தமாகவே 543 இடங்கள், ஓகேங்களா, 543 தொகுதிகள் இருக்கிறது. அதில் ஆட்சி அமைக்க 272 தொகுதியே போதும், ஓகேங்களா. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது இந்திய அளவில் போட்டி போடும் தேசிய கட்சியாக விளங்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, இதில் முன்னிலையில் யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்காங்க. மொத்தம் 298 தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. காங்கிரஸ் வந்து 228 தொகுதிகள், பிற கட்சிகள் 17 தொகுதிகள் பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் தற்பொழுதைய நிலவரப்படி மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பங்கள் என்பது நடைபெறுமா அப்படின்றத வந்து பார்க்கிறார்கள். ஏனென்றால் தற்சமயம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பாக இருக்கட்டும், அதுக்கேற்றது மாதிரி வந்து தேர்தல் முடிவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றத வந்து நிறைய தரப்பினர்கள் சொல்கிறாங்க. முக்கியமாக தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. திமுக ஆளுங்கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க சொல்லலாம். ஆனால் அதிமுக மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாஜக எல்லாம் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பெரும் விதத்தில் சொன்னார், நீங்கள் தேர்தல் முடிவு பிறகு பாருங்கள் அப்படி இப்படின்னு. ஆனால் பெருசாக எதுவும் நடக்கலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க தற்பொழுதைய வரைக்கும் வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா தீர்மானிப்பது மக்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய விதமான வந்து பார்த்திங்கன்னா குழப்பங்கள் இருக்க அடுத்தடுத்து இன்னும் தேர்தல் கள நிலவரங்கள் இருக்கிறது. நாம் அடுத்தடுத்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.